வணக்கம். ஒருத்தன் வெற்றி கனவுக்காக ஓடிட்டே இருக்கிறான். மறுநாள் காலையில் பார்க்குறான், அவன் எல்லாமே இழந்துடுறான். தன்னோட வாழ்க்கை, தலைமை பதவி, அவங்க அம்மா, அவனோட காதலி, இப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் இழந்தா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்டோரியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரசியலால் தொலைந்த அன்பு வாழ்க்கை. அன்பு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். அவன் மனசு ரொம்ப பெருசு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நல்ல எண்ணமாக நினைக்கிறான். ஆனால் அவனோட கனவு நிறைவேறுச்சா அப்படின்னா அதுதான் இல்லை. அவனோட வாழ்க்கையில் 2 பேர் தான் அவனுக்கு உலகம். ஒன்று அவனோட அம்மா, அவங்கள உயிர் தந்தவங்க. அரசி, அவனோட காதலி. ஆரம்பத்தில் காதல் எப்படி இருந்ததுன்னா, கல்லூரியில் அன்பு அரசியை சந்திக்கிறான். அரசியனுடைய சிரிப்பு, அவளோட மனசு அவளுக்கு முழுசாக பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணுனா இவ்வளோத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நெஞ்சில் ஒரு பச்சையை கொத்திட்டு திரியிறான். உன் சிரிப்பு தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்தது அப்படின்னு அன்பு டைலாக் கொடுறான். அரசியும் அவனை முழுசாக காதலிக்கிறான், முழுசாக நம்புகிறான். அரசியலில் முடிவு. ஒரு நாள் அன்பு சொல்கிறான், நான் அரசியலுக்கு போகிறேன், மக்களுக்காக வாழணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், நம்ம நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிறான். அவனோட பாயிண்ட் எல்லாம் அரசிக்கு பிடிச்சிருது. அரசியும் சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் அவங்க அம்மா மட்டும் பயப்படுறாங்க. ஏன்ப்பா இந்த அரசியல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு கல்யாணம் காட்சியை பண்ணிவிட்டு இருக்கிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் கேட்கல. இந்த பாதை உன்னை மாற்றிருண்டான்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அன்பு கேட்கல. மெல்ல மெல்ல மாறுது அவனோட வாழ்க்கை. அன்பு பாலிடிக்ஸில் பிஸி ஆகிறான். மீட்டிங், ஸ்பீச்சு அப்படின்னு போயிட்டே இருக்கிறா. டெய்லியும் ரெஸ்ட் இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்கிறா. அம்மா கூட இருக்கிறதுக்கும் டைம் இல்லை. அரசி கூட பேசுகிறதுக்கும் டைம் இல்லை. அரசி ஃபோன் பண்ணுறா, என்னை மறந்துட்டியா அன்புன்னு கேட்குறான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் பெரிய ஆள் ஆகணும், அதுக்கப்புறம் உங்கூட பேசுகிறேங்கிறான். அந்த கொஞ்ச நேரம்தான் அன்பு, அரசி, அம்மா 3 பேரையும் பெருசாக பிரிச்சிருது. தேர்தல் நாள் வருது. அன்பு வெற்றி நிச்சயம்னு நினச்சிட்ருக்கிறான். ஆனால் முடிவு தோல்வியில் முடியுது. கட்சியை விட்டு போயிட்டாங்க. நண்பர்களெல்லாம் இவனை மறந்துட்டாங்க. அவன் ஒருத்தன் தனி மரமாக நிற்கிறான். அந்த இரவு மழை கொட்ட கொட்ட பெய்யுது. அன்பு மட்டும் எம்டி ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கான். அம்மாவுடைய மெசேஜ், நீ வெற்றியை தேடி போனேன், ஆனால் நான் உன் பாசத்தை தேடினேன்டா அப்படின்னு வருது. அரசியோட மெசேஜ், உன் கனவு பெரியது, ஆனால் நான் உன் இதயத்தின் இடமே இல்லையான்னு கேட்டது. அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்குறான் ஃபோனில். அப்போ தான் அவன் வாழ்க்கையான பெரிய உண்மையை உணர ஆரம்பிக்கிறான். நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது புரியுது அவனுக்கு. மறுநாள் காலையில் மழை நிற்கிது. அவன் வாழ்க்கை இன்னும் இருட்டில் தான் இருக்குது. ஃபோன் ரிங் ஆகுது. பாக்கெட்டில் இருந்து அவன் ஃபோனை எடுத்து பார்க்குறான். யாரோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்காங்க, சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்கங்கிறாங்க. அன்பு அப்படியே உடைந்து போகிறான். அவனுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் யாரும் இல்லை. கட்சி, அரசியல் அப்படின்னு சுற்றிட்டு இருந்த நண்பர்களும் கூட இல்லை. அவன் தோல்வியை கண்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. மருத்துவமனைக்கு ஓடி பார்க்குறான். ஆனால் லேட்டு. டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அவன் உலகமே உடஞ்சி போயிடுது. நம்ம இத்தனை நாள் பெற்று வளர்த்தன அம்மாவை நம்ம பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்னு அதே இடத்துல அப்படியே கூந்து தலையில் கையை வச்சுட்டு அலறான். ஆனால் அந்த அலறதை கூட அழ வேண்டான்னு சொல்கிறது கூட ஆள் இல்லை. அம்மாவை ரூம்குள்ளே போய் பார்க்க போகிறான். அவங்க அமைதியாக கிடக்கிறாங்க. பேசவும் முடியல அவங்களால. அன்பு கையை பிடிச்சிட்டு அலறான். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன் அம்மா, உங்களுக்கு டைம் கொடுக்காம போயிட்டேன், உங்களை பார்த்துக்காம போயிட்டேன்னு அலறான். அரசி வர்றா அந்த டைமில். அதுதான் அவள் கடைசி சந்திப்புன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் அரசி உள்ளே என்ட்ராகிறான். அன்பு கேட்குறான், நீ இன்னும் என்னை விடவே போகிறது இல்லையா அப்படின்னு. நான் உன்னை விட்டுட்டு போகலை, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கண்ணீரோட சொல்கிறான். என்கிட்ட இன்னும் சேஞ்ச் இருக்குன்னு நீ எதிர்பார்க்குறியான்னு கேட்குறா. அரசி சிரிச்சுட்டே சொல்கிறா, உன் லைஃப்பில் சேஞ்ச் இருக்குமோ இருக்காதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய ஹார்ட்டில் சேஞ்ச் இல்லை, அது உனக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு சொல்லிடுறான். இறுதி சடங்கு அம்மாவுக்கு முடிஞ்சிருது. வீடு காலியாக இருக்குது. அம்மாவும் இல்லை, அரசியும் இல்லை. அன்பு மிரரில் பார்க்குறான். தன்னையே பார்த்து கேட்டுக்கிறான், நான் மக்களுக்கு லீடர் ஆகணும், நல்லது செய்யணும்னு தான் நினச்சேன், ஆனால் நான் என் வாழ்க்கைக்கே ஒன்றும் பண்ணிக்கல,
இருக்கக்கூட இடம் இல்லாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறான். அரசியலில் தோத்தது கூட அவனுக்கு பெரிய தோல்வியாக தெரியல. ஆனால் அன்பாக இருந்த அம்மாவும் அரசியும் தன்னை விட்டுட்டு போனது தான் பெரிய தோல்வியாக நினச்சா. அரசியல்னு ஓடணுமே, இவங்கள பார்க்காம இப்போ நமக்கு யாருமே இல்லையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.